ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்ஸஸ் வெல்த் ட்ரிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் விஜய். நான் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன்தான். என் குடும்பத்தில் பணம் காசு கம்மியாக இருந்தாலும் சந்தோஷத்துக்கு மட்டும் குறைவில்லாமல் தான் இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா அதை தான் அடிக்கடி சொல்வார், நம்மக்கிட்ட பணம் கம்மியாக இருந்தாலும் மனதளவில் நம்ம முழு திருப்தியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார். நான் பள்ளி படிக்கிற காலத்துலேருந்தே என்கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்க பழகிக்கணும்டா, இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அடிக்கடி அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். ஏன்னா நான் ஒரு ஸ்கூல் படிக்கிறப்பையும் சரி, அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் அந்த ஒரு ஸ்டார்டிங்லேயும் சரி, ஒரு டியூஷன் போகிறப்ப பண்ணுறப்போ இவன் இந்த சைக்கிள் வச்சுருக்கான், இவன் இந்த மாதிரி புக் வாங்கியிருக்கான், இது மாதிரி பேக் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ அவர் மனசு கவலை இருந்தாலும் என்ன உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன அவர் சொல்வார்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கும். அதை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். எங்கள் அப்பா இந்த அளவு கூட ஒன்றை படித்து வச்ச அளவுக்கு கூட என்னை படிக்க வைக்கல. நான் உன்னை படிக்க வைக்கிற அளவுக்குனாச்சும் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். அப்படிங்கிறப்போ நீ உன்னோட எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்னா நீ தான் முயற்சி செய்யணும். கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அந்த ஒரு வார்த்தை எப்போதுமே எனக்கு நிறைய விஷயங்களில் நான் தேர்வில் தோல்வி அடைஞ்சாலும், யாராச்சும் என்னை ஒரு கிண்டல் பண்ணி பேசுகிறப்ப நான் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நான் எதுவும் சரியாக ஒரு செய்யாதப்போ வேலை செய்யாதப்போ என்னை கிண்டல் பண்ணாலும் எனக்கு அதுதான் தோணும். அப்பா சொன்ன சில விஷயங்கள் என் மனசுக்குள்ளே அடிக்கடி ஒரு போயிட்டுருக்கும். அந்த மாதிரி தான். அப்படி இருக்கிறப்போ நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நிறைய இடங்களில் வேலை தேடினேன். அது வேலை கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கான ஒரு நல்ல ஒரு சம்பளமான வேலையா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. நிறைய தூரங்களில் கிடைச்ச வேலைகள் எல்லாமே நல்ல வேலைகளாக இருந்துச்சு, சம்பளமும் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த எங்கள் ஊர்லேயே இருந்து ஒரு படிப்பு எல்லாமே முடித்ததுனால எனக்கு வெளியூர் போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தை நான் ஏற்படுத்திக்கலன்னு தான் எனக்கு தோணுச்சு. என்னோட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வெளியூரில் வேலை பார்த்தானுங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, நீ ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கணும் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்ததுக்கு. அதனால் இங்கேயே நீ போயிட்டு வர்ற மாதிரி ஏதாச்சும் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஒரு வருஷம் வேலை பாருடா, அதுக்கப்புறம் வேணால் நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வெளியூரில் போயிட்டு நீ தங்கி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும். அக்கா டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, ஒரு டிகிரி முடிச்சுட்டு. அவளுக்கு வீட்டில் மாப்பிள்ளை அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வேலைக்கு சேர்ந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வரக்கூடிய இடங்கள்லாம் வரதட்சணை பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. சிலது நிறைய அக்காவுக்கு பொருந்தாத மாதிரி இருந்துச்சு. இப்படியே அவளோட கல்யாணம் 2, 3 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அப்படி தான் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வெளியில் எங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லலைனாலும் அடிக்கடி அவங்களுக்குள்ளே பேசிக்கிற விஷயம் என்னென்னா, எப்படியாச்சும் பொண்ணுக்கு நல்ல இடத்துல ஒரு வாழ்க்கை அமையணும், நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப கவலைப்பட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்பா கிட்ட. அப்பா சொல்வார், கண்டிப்பாக இனிமேல் ஒருத்தவங்க பிறக்க போகிறதில்ல, நம்ம பொண்ணுக்கு கண்டிப்பாக பிறந்திருப்பான், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருப்பான், கண்டிப்பாக வர்றதுக்கான ஒரு நேரம் வரப்போ கண்டிப்பாக வருவான், நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி உடம்ப போட்டு குழப்பிக்காத, மனசையும் குழப்பிக்காத அப்படின்னு சொல்வார். அதனாலேயே நானும் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு சிலப்போ நானும் ஆறுதல் சொல்வேன், ஏம்மா நீ கவலைப்படாத, அக்காவுக்கு நல்ல இடமா மாப்பிள்ளை கிடைக்கும், நீ இதையே நினச்சிக்கிட்டு உடம்பு உனக்கு அதனால தான் முடியாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி நான் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்வேன். அவங்கக்கிட்ட சொன்னாலும் என்னோடய ஃப்ரெண்டுங்க அக்காவுக்கெலாம் கல்யாணம் நடக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, நம்ம அக்காவோட அவங்க பின்னாடி படித்தவங்க, இப்போ அவங்களுக்கே மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தையெல்லாம் இருக்கே, அக்காவுக்கு இப்படி இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே கவலை இருக்கும். ஆனால் அதை வெளிப்படையாக நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் அக்கா கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நான் நிறைய விசேஷங்களுக்கே சிலப்போ போக மாட்டேன். கல்யாணத்துக்கு போகாமல் அதுக்கப்புறம் போயிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டுலாம் வருவேன். அந்த மாதிரியும் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஒரு ஆஃபீஸு.
அதில் ரொம்ப பேர் வேலை பார்க்கல. ஒரு 10 பேர் தான் வேலை பார்த்தாங்க. அவர் ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான் அந்த ஆஃபீஸ் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். நிறைய பொருள்லாம் வாங்கி வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் அது. அதில் நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அப்பா வந்து அங்கேயே சேர்ந்துக்க, ஏன்னா அவரும் அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால வேலைக்கு யாராச்சும் நல்லா படித்த பசங்க, நல்லா மெனக்கடுற பசங்களாக இருந்தால் பரவாயில்ல ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா என்னோட வருத்தம் சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரியே எனக்கும் வந்து அந்த வேலை பிடிச்சிருந்துச்சு. போன புதுசில் எனக்குமே வந்து பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நானே வந்து ஏன்னா அப்பா முதல் முறையாக சொல்லியிருக்காங்கங்கிறதுனால, அவர் வார்த்தையை நம்ம மதிக்கணுங்கிறதுனால அந்த இடத்துலயே நான் வந்து சரி வேலை பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு 1 மாதம் வந்து எனக்கு பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி இருந்த மாரி இருந்துச்சு. அங்கே வேலை பார்க்குறவங்கலாம் வந்து என்னமோ நம்மள கண்டுக்காத மாரியும், அவங்களே முடிவெடுக்கிற மாரியும் இருந்துச்சு. சரி நின்னுறலாம் அப்படின்னு நெனைக்கிறப்போ வந்து இங்கே ஒரு அண்ணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க. அந்த அண்ணன் சொன்னாங்க, "நானும் வந்த புதுசுல இப்படி தான்டா இருந்தேன். எனக்கும் பிடிக்கல தான். வேற என்ன பண்ணுறது? குடும்ப சூழ்நிலை காரணமா இங்கே தான் 3, 4 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாரு. அதனால நான் கொஞ்சம் சரி வேலை பார்ப்போங்கிற முடிவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த பகுதியில சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ்.